கோபியர் கொஞ்சும் ரமணா வாயவதார கண்ணனே வர வேண்டும் நீ வாயவதார கண்ணனே கண்ணா ஜீவை உண்டா கோபியர் கொஞ்சும் ரமணா ரமணா கருணை உள்ளம் தந்தையின் அன்பு நெஞ்சம் தாயின் கருணை உள்ளம் தந்தையின் அன்பு நெஞ்சம் தாயின் கருணை உள்ளம் தந்தையின் அன்பு நெஞ்சம் தந்தவா நீயே முருகா ஸ்ரீவை உண்டா கோபியர் கொஞ்சும் ரமணா கோபியர் கொஞ்சும் கோபியர் கொஞ்சும் ரமணா கண்ணா கண்ணா செந்தாமரை நிகழ்த்தலின் வதனமானது சோபை இழந்து காணப்படுகிறதே காரணம் என்ன? ஆபத் பண்ணுவா அநாத ரட்சகா, நான் மிகப்பெரிய ஒரு துன்பத்தை சிக்கியிருக்கேன். என் மனதில் என்ன உள்ளது என்பது உனக்கு தெரியாமல்லை. இருந்தாலும் நான் இப்ப சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறேன். மலையே செய்தாலும் மனம் தளராத நீ இவ்வளவு கலையிலிருந்து காணப்படுவதற்கு காரணம் என்ன என்பதை சொல்.
அதிகமாகி ஜண்டி கண்டு முடியாத நிலையில் இருக்கிறான். அவனை பார்க்க போக வேண்டும். எவ்வளவு புத்திநுட்பமான குழந்தை அவன். சிறு வயதிலே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது நான் தங்களை எப்பொழுதும் மறவாதிருக்கும் பொருட்டு தங்களுடைய மேனியான நீல நிறத்திலே எமக்கு ஒரு தேர்வு செய்து கொடுங்கள் என்று கேட்டார். அப்பேற்பட்ட புத்திநுட்ப சிறுவனை என்ன மறக்குமா? அர்ஜுனா, உடனடியாக புறப்படு. அப்படியே மகாபலிக்கு சென்று பிள்ளைக்கு என்ன ஆயிற்று என்பதை பார்க்க போவதில் தான் ஒரு சங்கடம் இருக்கிறது. அங்கில்தான் ஒரு சங்கடம் இருக்கிறது. என்ன சங்கடம் இருக்கிறது? அது ஆண்டுக்கு ஒரு முறை வருகிறேன் என்று அள்ளியிடம் சொல்லி வந்தேன். இப்பொழுது 5 ஆண்டுகள் ஆகிறது. ஓஹோ, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீ சொன்ன வாக்கின்படி வருடம் ஒரு முறை சென்று இருக்க வேண்டும் அல்லவா? கோபக்காரி அள்ளி. அள்ளி கோபக்காரி, உங்களுக்கே தெரியும். இப்பொழுது நீ எப்படியோ செல், நான் இப்பொழுதே மதுராபுரிக்கு செல்கிறேன். அழைத்ததே அதற்காகத்தான். எதற்காக? நாம் இருவருமே அங்கு செல்ல வேண்டும். நாம் இருவரும் ஒருங்கே சென்றால் கதை சிறப்பாக நடக்காது. நான் காரணம் என்ன என்றால் அவள் மிகவும் கோபக்காரி. சென்றால் அவளை சமாதானம் செய்வது சரியாக அமையாது. அதனால் நான் கூறுகிற உபாயத்துக்கு நீ முன்னதாக சென்று அவளிடத்திலே நயமொழிகளை பேசி அவளை வசியப்படுத்த முயன்றுவார். தக்க சமயம் பார்த்து உன்னை நான் வந்து காப்பாற்றுகிறேன். ஒருவேளை நீ வரவில்லை என்றால் நிச்சயம் வருவேன். இல்லைங்க, நான் வா, இருவரும் சேர்ந்து செல்வது சரியாக வராது அர்ஜுனா. புரிந்து கொள். நீ தனியாக சென்று அன்னவளை முதலிலே வசப்படுத்தப்பார். பிறகாக உன் பிராணனுக்கு ஏதேனும் ஆபத்து வருமாயின் அந்த சமயத்தில் கட்டாயம் உன்னை வந்து நான் காட்கிறேன். அவள் கையில் வாளோடு இருப்பாள். சென்று வா உடனடியாக. பிள்ளைக்கு என்னவாயிற்றோ தெரியவில்லை. உன்னை நம்பித்தான் செல்கிறேன். என்னை நம்பு, என்னை மட்டும் நம்பு. வராமல் இருந்து விட. நிச்சயம் வராமல் இருந்து விட மாட்டேன். சென்று யார் போய் வா. மரணத்தை எண்ணி கடந்திடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வே. மானிடரான்மா மரணமில்லாது மறுபடி பிறந்திருக்கும். மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய். அவர்களின் மேனி வென்றுதான் தீரும். என்னை அறிந்தாய், எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய். கண்ணன் மனது கல்மனதன்றோ. காண்டீபம் நழுவவிட்டாய், காண்டீபம் நழுவவிட்டாய். மன்னரும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே. சொன்னவன் கல்லோனே, சொல்பவன் கண்ணே. துணிந்தது தர்மம் வாழ. புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னார். அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. போற்றுவார் போற்றலும், தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினார், கண்ணனே தாக்கினார், கண்ணனே கொலை செய்கின்றார். காட்டி மகளுக நின் கைவந்தை எழுத, இக்கலவராம் சிவக்க வாழ. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்சாவனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வருத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா.
மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை, தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை, ஊர்பழியேற்றாயடா, நானும் உன்பழி கொண்டேனடா, நானும் உன்பழி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வருத்ததடா, கருணா வருவதை எதிர்கொள்ளடா. மன்னித்து அருள்வாயடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வருத்தடா, கருணா வருவதை எதிர்கொள்ளடா. வஞ்சகன் கண்ணனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பதே வல்லவன் வருத்ததடா, கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா, வருவதை எதிர்கொள்ளடா. நல்லதொரு வாய்ப்பினை வருடா வருடம் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய செல்லாண்டிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த அத்துணை அன்புள்ளங்களுக்கும் மற்றும் நாடகத்தை சிறந்த முறையில் எமது தந்த நாடகத்துடைய அமைப்பாளர் அன்பு சகோதரர் பிரகாசனார் அவர்களுக்கும் எங்களது சகநடிக சீக்கிரங்களின் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம். இதே வரிசையாக கிருஷ்ணர் போகிற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. வருஷத்துக்கு ஒரு நாடகம், போன வருஷம் ஒரு நாடகம் கூட இல்லை. ஆமாம், சரி, அந்த நல்ல ஒரு வாய்ப்பு. அர்ஜுனன் நேரம் மதுராபுரிக்கு சென்றிருப்பான். உடனடியாக சென்று அவன் பிராணனுக்கு ஏதும் ஆபத்து வராதபடி அவனை காக்க வேண்டும். இப்பொழுதே செல்கிறேன் மதுராபுரிக்கு. இன்னைக்கு அவர் வர்றாருன்னு தகவல் வந்துருச்சு. பேரை சொல்லலாமா? அவருதான் அம்மா புருஷன். யாரு அம்மா புருஷன்? என்னப்பா? அந்த அம்மாவே பேரை சொல்ல மாட்டாங்க, நாங்க மட்டும் சொல்லலாமா? ஆனா அவர் வந்தா இன்னைக்கு அவர் விழுந்து 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 விழுந்து
செயலுதா சூப்பர் செயலுதா செயலுக்கேத்த மயில நானுதா பிகருதா சூப்பர் பிகருக்கேத்த மயில நானுதா. என்னடி குளிக்க போற பொம்பளை மாதிரி வர? ஏய் அழகிய லைலா இது அவளுக்கு ஸ்டைலா சங்கட வெயிலா அவள் மன்மத புயலா அடடா போவேன் மாநாடோ. என்னடி கீழே பூதி இந்த பாடுபடுத்துற என்னைய கொண்டுக்கிட்டு இன்னைக்கு அவர் வர்றாருடி. அது தெரியும்டி அவர் வர்றாரு. இங்க பாரு அம்மா கோவமா இருக்காங்க, நம்ம அவளை கண்டுக்காம இருக்க கூடாது. ஏமா நீங்க ரெண்டு பேரும் யாரு? அம்மா அம்மா கோபம் தானே. அவர் வரும்போது நம்ம அவரை அவர் எப்பயா இருந்தாலும் என்ன பார்த்து தாண்டி மயங்குவாரு. நம்மள அவர் ஆனா இந்த வீடியோகிராஃபரை எழுப்பிடுங்களே. அவர் நம்மளை போடாம இருந்திருக்காரு. அது வேற. இன்னைக்கு ஒரு வரட்டும் நம்ம பாத்துக்கிறோம் பாப்போமே. ஆனா அம்மா வரும்போது நம்மள அப்படி இப்படி சொல்லுவாங்க. நம்ம தான் நான் ஒண்ணு சொல்றேன், அவர் வரையில நான் அவருக்கு என்னடி சொல்றேன், அவர் வருவாரா என் உடைந்து போல்லமான தங்கமேடு ஏத்த அவர். ஹலோ வதீங்க ஹலோ ஹலோ ரெண்டு பேரும் மாடலா வந்திருக்கீங்க. சார்பு கெயின் எத்தனை மாதம் முழுகாம இருக்கீங்க? யாரு முழுகாம இருக்கா? நான் முழுங்கிட்டேன். முழுங்கிட்டீங்களா? அம்மா வர்றாங்க. அம்மா வர்றாங்க. ஐயோ அம்மா வர்றாங்க. செவனேன்னு இருந்து தொலை காட்டி கொடுப்பா. என்னங்கடி மாடல் அழகிகளா? பூரா காலத்துக்கு தகுந்த போல மாறிக்கணும். அத்தாடி அவ அலங்காரம் அதுக்கு மேல இருக்குது. அம்மா என்ன எப்படி பண்றீங்க? நான் அப்ப நல்லா ஏண்டி, அவளை பாருடி எப்படின்னு. அம்மா ஏன் கூந்தல் அழகா, அவ கூந்தல் அழகா இருக்கா? ஓங்கு ஏய் கூந்தல் அம்மா என்னுடைய இல்ல, எப்படியோ எது அழகா இருக்கோ அவளுக்கு அதை மட்டும் அழகு பார்த்துட்டு இருக்காளுங்க. சரிடி, ரெண்டு பேரையும் அழகு போட்டியில் நிறுத்திடலாமா? அம்மா உன்னோட கூந்தல் அழகா, உங்க அவளுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு கூந்தல் நான் அழகா. நடப்போம்மா. என்னடி? உங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஏய், உங்க அலட்டல் உங்க மினுக்கள்லாம் எனக்கு தெரியும் என்ன காரணம்னு. இன்னைக்கு அவங்க வர்றாங்க. அதனால தானே இத்தனை அலங்காரமோ கொணட்டுறாளே. அதனாலதான் உள்பாவலையே கட்டாம என்கிட்டே காட்டிக்கிட்டு இருக்கிறாளே, இவளை என்ன பண்றது? ஏய், இன்று அந்த மனிதர் வரலாம், வரலாம், எந்த மரியாதை இருக்கக்கூடாது. சரிங்கம்மா. எந்த வித ராஜ மரியாதை இருந்துச்சு மாட்டானா? அள்ளி மகாராணியே, உன் கணவன் காண்டிவன் வந்திருக்கிறேன். நீங்க கூட
எல்லாம் வருத்தத்தில் இருக்க மாதிரி கேட்கல. அப்புறம் யாருக்கு தான் வருத்தம் இருக்காது? நான் கேட்குறேன். ஏங்க சோறு தண்ணி இல்லாம இருக்கலாம், அது இல்லாம இருக்க முடியுமா? நான் உங்களுக்கு கேட்குறேன். தொட விட விட மாட்டேங்கல. 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம். நான் ஓ வருஷம் மாதிரி எழுதுறீங்க. 1 வருஷமா 2 வருஷமா 5 வருஷம். நீ எதுக்கு எழுதுற? அப்புறம் அழுகாம அந்த அம்மா என்ன கஷ்டப்படுவாங்க? அது ஏன் முண்டாட்டி? இந்த இருங்க, ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணறுல வாளியை விட்டு இறைச்சிக்கிட்டே இருந்தா தான் தண்ணி சுரக்கும். 5 வருஷமா இறக்கி அமைய இருந்தா அப்படியே புல்லு புதன மண்டி போகாத. ஏன் தெரியுமா ஏன் வரலன்னா அடிக்கடி வந்தா அள்ளியோட உடம்பு கெட்டு போயிருமே. நீங்க மட்டும் அங்கிட்டு போட்டு தாளேன் மனஸ்தாபம் தயவே இல்லை. தாளேன் மனஸ்தாபம் தயவே இல்லையா? ரெண்டு பேத்துல யாரடி முதலமைச்சர்? நான் தான் முதலமைச்சர். யாருக்கு பிரச்சனை? பல பிரச்சனை. முதல் அமைச்சர். அப்படியே இருந்தா முதலமைச்சர் இந்த துறையில இருந்து தானே இப்ப இருக்கான். நான் 6 மாசத்துக்கு இருக்குமான்னு இல்ல நம்ம துறையில இருந்து தானே நீங்க வந்துட்டீங்கல்ல. இந்த அம்மா என்ன சொல்ல போறாங்களோ? எங்களை தூக்கிட்டு வேற ஆளை போட போறாங்க. மாறு இடத்துல இருக்க மாதிரி இருக்கீங்களே, அதான் கேக்குறேன். அது சரி, நீங்க போய் உடையெல்லாம் மாத்திட்டீங்களா? ஆமா, அவர் வர்றாங்க தான். சரி நீ சொல்லு. சரி நீயே சொல்லக்கூடாது. கேள்வி கேட்டப்பல அவட்ட அவுத்து காமிச்சிரோமாடி பாருங்க. நீயா சொல்லக்கூடாதா? என்ன சொல்றோம்? உங்க வீட்டுக்காரர் வந்து நான் உங்களை கேட்கறேன். உங்க அன்பு கணவன் வந்திருக்காரு, ஆசை கணவர் வந்திருக்காரு, 5 வருஷம் கழிச்சு வந்து பாச கணவர் வந்திருக்காரு. அந்த அம்மா பாவம் இல்லையா? இந்தாங்க 1 வருஷம் 1 வருஷமா 5 வருஷம் தானே. நல்ல வேலை நான் 1 வருஷம் இல்ல. நான் கேட்கறேன். நான் சொல்றேன், யோசிக்கலாம். ஒண்ணு செய்வோம். 5 வருஷம் வரல இல்ல, இப்ப மொத்தமா ஒரு 25 வருஷம் இருந்துட்டு போயிருந்தேன். இல்ல நான் கேட்கறேன். என்ன கேக்குற? இல்ல 5 எங்க சரியா இருக்கா? ஹலோ, நீ இத தூக்குடி மேல, இத மேல தூக்கி. அட இதுக்குள்ள இல்லடி, உங்களை பார்த்தோனே அப்படி இல்லடி. உங்கள ஆசையே வராதுடி உன்னை பார்த்தா. இந்தாடி இப்படி கையை உள்ள விட்டு இப்படி தூக்கு. ஏங்க 5 வருஷம் ஆச்சே. நான் கேட்கறேன், இப்ப தூக்கு சொல்றேன். ஒரு காது அரிச்சா எங்க இருக்க? காது அரிச்சா கோழியை விட்டு குடையலாம். அப்படியே ஏற்ற முடியல, தொல்லை. சரி, காது மூக்கு அரிச்சா பெட்டில் வச்சு சொரியலாம். சொரியலாம். ஏனா வச்சு சொரியிறது? புரியல என்ன சொல்றேன்னு. காது அரிச்சா சரி காமெடி. கோழியை விட்டு குடையலாம். குடையலாம். மூக்கு அரிச்சா பெட்டில் வச்சு சொரியலாம். சரி, அப்படின்னா என்ன புரியல? தெரியாது, ஒன்றும் தெரியாது. நான் தெரியாம கேக்குறேன். கால்கள் நோகுதம்மா, கொஞ்சம் கருணை செய்யம்மா. கால்கள் நோகுதம்மா, கொஞ்சம் கருணை செய்யம்மா. கால்கள் நோகுதம்மா, கருணை செய்யம்மா. கால்கள் நோகுதம்மா.
எங்க அள்ளி தருவார்ல இந்த மாதிரி யாரு கெட்ட விளக்க செஞ்சது? என்னடி கொஞ்சம் அசிங்கமா பேசாதீங்க. என்னது? நாங்க இது வரைக்கும் 5 வருஷம் ஆச்சு. எங்க அம்மாவே அந்த மாதிரி செய்யல. ஓலை கண்டவுடனே அது 5 வருஷமா அம்மாவே செய்யலையே, நாங்க எப்படி செய்யறது? உங்க ஓலை அள்ளி. ஆ? எப்படி பேசுற? இதெல்லாம் கண்டிக்க மாட்டாயா? என்ன அமைச்சர்? என்னத்தை கண்டிக்கிறது? 5 வருஷமா அந்த அம்மாவே ஓலை இல்லை எனக்கு. அப்புறம் அரியே இவர் வந்து இப்ப ஞாபகப்படுத்திட்டு இருக்காரு நமக்கு. நம்ம செவலின் தானே கடந்தா. ஓலை கண்டவுடன் கீதம் கண்டவுடன் கால்கள் நோகுதம்மா நாக்கினைக்கு பயந்து அஞ்சிய ஓடி அவங்க இந்த கொடூரமா இருக்கிறாங்கல்ல அதுக்கு பயந்து ஆக்கினையா? அக்கினைக்கு பயந்து அக்கினைக்கு பயந்து அஞ்சு நான் ஓடி வந்து அம்மா என் தங்கமே கால வலிக்குதாண்டி, கால புர்ரி. காலு முதல் கால் வெளிச்சிச்சு. வாங்க ராசா, வாங்க ராசா. அம்மா 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 அள்ளி மகாராணியே, மனசு இறங்காதாம்மா உங்களுக்கு? நான் உங்களை கேட்குறேன், உங்க பொண்டாட்டி தானே? உங்க பொண்டாட்டி தானே? ஏன் யோசிக்கிறீங்க? என்ன பயம்? பயமெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லையே. ஒரு மரியாதை தான். நான் சொல்றேன் கேளுங்க. இது ஏற முடியுது. 1000 பேர் இருந்தாலும் இங்க இருக்க இதை கொஞ்சம் இறக்கி விடுங்களேன். சரி இங்க வாங்க. நீங்க இவ்வளவு கோபப்படுறத காட்டலாம். தைரியமா போங்க. உங்க பொண்டாட்டி தானே, தொட்டு கூப்பிடுங்க. நான் இருக்கேன். எத்தனை நேரமாக நிற்பேன் கால்கள் சிட்டு நோகுதையோ. எத்தனை நேரமாக இப்படி நிற்பேன் கால்கள் சிட்டு நோகுதையோ. அபச்சாரம் தினம் செய்யும் பகைவரும் வீடு வந்தால் உபச்சாரம். ஐயோ, யார் பண்ணது இது வேலை? யார் பார்த்த வேலை? என்ன வார்த்தை கேட்டீங்க? என்னடி எல்லாரும் ஏய் ஏய் ஏய், என்ன வார்த்தை கேட்டாரு? யாரை பத்திரி கேட்டாரு? 5 வருஷம் நீங்க வரலைங்கிறதுக்காக அபச்சாரம் நாங்க விபச்சாரம் ஏய், வந்தவங்க வாங்க உட்காருங்க, பால் சாப்பிடுங்க, பழம் சாப்பிடுங்க, தண்ணி சாப்பிடுங்க. ஐயோ இருந்தது கூட திந்து வச்சே. நான் என்ன செய்ய? இன்னைக்கு கடை திறக்கணுமே. நீங்க கோவப்படாதீங்க. காலையில பிளாக்ல கூட வாங்கி தரேன் உங்களுக்கு. அபச்சாரம் தினம் செய்யும் அபச்சாரம் பகைவரும் வீடு வந்தால் உபச்சாரம் செய்யும். அறிவுரையோர் அதிலும் நானும் தகவல் ஆனதால் அழைக்க வேணும். சபைதனில் வந்து நின்று இப்படி இருந்தாலே
இல்லை. தைரியமா போங்க. உங்க பொண்டாட்டி யாழ் என் மனைவி தானே. போங்க. தொட்டு எப்படியா இருந்தாலும் இந்த போகிற உயிர் போய்த்தானே ஆகணும். அப்புறம் என்ன பையன் இவளை தொட்ட பிறகு அப்புறம் வந்து சாமி வந்துருச்சு, சாமி வந்துருச்சு. சாமி இப்ப சபிக்க போது பாருப்ப. அண்ணா உங்களை பார்த்ததில் எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா? நந்தலாலா சிறகினிலே நந்தலாலா என் கரிய நிறம் நந்தலாலா ஏடா அதுக்குள்ள இடங்கள் எல்லாம் நந்தலாலா இப்பொழுதுதான் தங்கையை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து விட்டதா அண்ணா? நீங்கள் எல்லாம் இன்னும் தெரிந்தவில்லையா? 5 வருடத்துக்கு முன்பாக எப்படி பார்த்தீங்களோ அப்படியே இருக்கிறேன். அரசாங்க காரியங்களை நீ அறியாதவன் ஒன்றுமல்ல. அண்ணன் பலராமனுக்கு உதவியாக இருக்க வேண்டிய காரியம் ஏற்பட்டதனால் வர முடியவில்லை. நானும் இங்கு வந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டதல்லவா? உன்னையும் அடி போங்கடி அங்கிட்டு. அண்ணா அண்ணா நாங்கள் வந்து மருமகன் குழந்தை பார்த்து செல்லலாம் இருந்தேன். அண்ணா 5 வருடம் ஆகிறது. தங்கையை பார்த்து எதுவும் நல்ல வார்த்தை சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லையா? ஏன் சுவாமி தொட்டால் புண்ணாக இருக்கிறதா? அண்ணா அதாவது இந்த மண்டபத்திற்கு அனுப்பிவிட்ட ஓலை வந்து சேர்ந்தது. தாங்கள் வந்து பார்க்க முடியவில்லை. இந்த இவளுக்கு 2 பேரும் இவங்க வந்து நீங்க வந்ததான் இந்த மண்டபம் திறக்கணுமா? அப்படியா? நீங்க பார்த்துட்டு அப்படியே அனுப்பி வச்சுக்குவாங்க. இதோ நான் பார்க்கிறேன். மண்டபத்தை திறந்து உள்ள தள்ளி விடுங்கங்கறேன். பாருங்க. நல்ல அமைச்சர்கள் என் தங்கைக்கு. பாருங்கள். காட்டுங்கள். எங்க இருக்குது? என்னங்க? உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? புது மண்டபம் திறந்து எவ்வளவு நாள் ஆச்சு? புது மண்டபம் திறந்து பல நாட்கள் ஆகிவிட்டது. நீங்க வரவே இல்லை. வரவில்லை. இப்பொழுது காட்டுங்கள் பார்க்கிறேன். மண்டபத்தை பாக்குறீங்களா? நான் காட்டுவேன் நீ மண்டபத்தை. அது மண்டபம் இல்ல, அது கண்ணு வைக்காத. என்னங்க இருங்க வரேன். இது கல்றிட்டே வருது. என்னடி அது சொல்லி தொலடி. வாங்க. என்ன என்ன உடையில் இவ்வளவு மாற்றம்? நான் வெளிநாடு போயிட்டு வந்தேன். அரசாங்கத்தில் என்னென்ன வெளிநாடுகளுக்கு பாருங்களேன். உங்களுக்கு தெரியுமா? போக மாட்டேங்குது. நான் பாருங்களேன் மண்டபங்கள்
பார்த்துக்கலாம். இதான் புது மண்டபம். புது மண்டபம் இது. இந்த தூணை பார்த்துக்கலாம், வைரத்தூண். அப்படியா? இது வந்து மங்கள ஓத்தம். இது வந்து மங்காத்தூண், வைரத்தூண். வைரத்தூண். மொழியே மாறிவிட்டது உமக்கு. இது பார்த்துக்கலாம், மாணிக்கத்தூண். அடை விட்டு விட்டு வாசல்களே. தொட்டால் உங்களுக்கு என்ன செய்கிறது? வாருங்க சுவாமி. இங்கே பேசுகின்ற தூண் இருக்கு தெரியுமா? என்ன பேசுகின்ற தூணா? தூண் எப்படி பேசும்? பேசும். ஏதோ தான் சொல்லுங்க. பேசும். பாருங்களேன், காட்டுகிறேன். இந்த பாருங்களேன். அர்ஜுனா, என்ன அப்படி இருக்கிறாய்? அடி சக்கர் ரெண்டு கூட்டுக்களை வேணுதானா? நீ சொல்லிச்சு அவன் தானே அந்த ஆளு சொல்றாரு. ரெண்டு கூட்டுக்களை வேணுதானா? தங்கே நடத்துங்க நடத்துங்க. இது என்ன பேசும் பதுமையா? ஏன் உன்னுடைய கணவன் இப்படி முட்டை தூக்கி முத்தையன் போல இருக்கிறான்? தொண்டை வறண்டுச்சுன்னா பால் சாப்பிட வாங்க. ஐயோ, மண்டபம் எல்லாம் சுற்றி பார்த்தீர்களா? மண்டபம் எல்லாம் சிறப்பாக இருந்தது. சரி. உன்னுடைய கணவன் இப்படி இருக்கிறானே, அங்க ஒருத்தி அனுப்பி வைங்க. என்னடி என்ன? சென்று வா. வரும்போது வரும்போது ஐயோ வாங்க, பாரு போங்க. போட்டு இப்படியே பண்ணியா மஜேல புரா இது பண்ணிட்டாங்க. வரட்டா. சென்று வா. போயிட்டு வாடி. ஏனம்மா உன்னுடைய கணவன் இப்படி இருக்கிறான்? உன்னுடைய பேச்சை மீறி எதுவும் பெருந்தண்டனை செய்து விட்டானா? அதற்கான தண்டனை கொடுத்திருக்காயா? அண்ணா அண்ணா, அம்மா, அன்னிமார்கள் சௌக்கியம் தானே? அனைவரும் சௌக்கியமாக இருக்கிறார்கள். அண்ணன் பலராமன் எப்படி இருக்கிறார்? அவர் நலத்திற்கு குறைவே இல்லை. மற்றபடி நமது உற்றார் உறவினர்கள் யாவரும் நலமாக இருக்கிறார். இருக்கட்டும். அதை பற்றி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் சொல்லுங்கள். இதுவெல்லாம் தேவையற்ற பிரச்சனை அல்லவா? அதெல்லாம் இருக்கட்டும் அம்மா. ஏன் நான் கேட்பது போன்று அந்த கோணராமக்காரர் நல்லா இருக்காரா? யாரு? கோணராமக்காரர். கோணராமக்காரர். பலராம். அந்த கலப்பை தூக்கி வச்சுட்டே இருப்பாரு. அடி போடி. இது என்ன மண்டை? சேவிங் பண்ணிட்டேன். சரி போயிட்டு வா. வரேன். உள்ள இருக்க பாருங்க. அண்ணா, உன் கணவன் ஏன் இப்படி இருக்கிறான் என்பதற்கு அவர் பதில் சொல்லு. என்றால் உங்களுக்கு என்ன? நீங்கள் என்னை பார்க்கத்தானே வந்தீர்கள். உன்னை பார்க்கத்தான் உங்களது வந்தேன். மருமகனை பார்க்கத்தானே வந்தீர்கள். உண்மைதான். அதை பாருங்கள். ஆனால் அறம் உன்னுடைய சாரியுங்கள். கணவன் இப்படி இருப்பதற்கு உன்னுடைய நிற்கட்டுமே. ஏன் நிற்கிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா? நிச்சயம் ஏதேனும் பிழை செய்திருப்பான். என்ன? தங்கையே, அருமை தங்கையே, அருமை தங்கையே, அருமை தங்கையே. அழுனதை சொல்ல வேண்டும் என்றிலும் தங்கையே, தங்கையே, அருமை தங்கையே. என்ன குறை செய்தார் என்பது தங்களுக்கு தெரியாது. கட்டாயம் நிச்சயம் மிகப்பெரிய பிழை செய்திருப்பான். இருட்டு வேளையில் திருட்டுத்தனமாக எனக்கு தாலி கட்டியவர்தானே இந்த மனிதன். நிறைய மனைவிமார்கள் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறாரே என்று கேட்ட பொழுது தாங்கள் என்ன சொன்னீர்கள்? வருடம் ஒரு முறை அவன் இங்கு வந்து போகட்டும் என்று சொல்லி சமாதானம் செய்து வைத்தீர்களே. உண்மைதான். அதன்படி சத்தியம் செய்தாரே. அதன்படி வருடம் ஒரு முறை இங்கு வந்து போனாரா? உண்மைதான். தாங்கள் கூறுவது சரி. 5 வருடம் கழித்து வந்திருக்கிறார். இவருக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும்? அடே, அன்று கொடுத்த வாக்கின்படி சரியாக வருடம் ஒரு முறை வந்திருந்தால் உன்னோடு சேர்த்து எனக்கு மேலுலாசம் வாசிக்கிறாள். 5 வருடம் தான் வர வேண்டும். கேவலம் 5 வருடம் தான். வருடம் ஒரு முறை வருவதாக சொன்னாயே. என்னை பார்க்க வேண்டாம். அர்ஜுனா, பெற்ற பிள்ளையாவது பார்க்க வேண்டும் என்று என்ன வர வேண்டாமா? உண்மைதான். கேவலம்டா, கேவலமாக இருக்கிறது. அர்ஜுனா, இது உனக்கு தகுதியா? அள்ளிநிலை அறியாத மடமதியா? அர்ஜுனா, உனக்கு தகுதியா? அள்ளிநிலை அறியாத மடமதியா? இளமையினவே, உரைத்தவர் இளமையினவே. செய்வோம்
முடியவில்லையா? அம்மா, ஆ? என் பிராணாபத்திற்காகவாவது இவனை மன்னித்து விடக்கூடாதா? மன்னிக்க வேண்டுமா? ஆமா. இவரையா? இவரைத்தான். உங்களுக்காக உனக்காக. நான் மன்னிக்க வேண்டும். ஆமாம்மா. என்ன வீதம் சொன்னாலும் கேளு. அட என்னடா? என்ன வீதம் சொன்னாலும் கேளு. செய்த கணவன் ஒரு குற்றத்தை செய்தால் அதை மனைவி பொறுத்துக் கொள்வதே பதிவிரதா தர்ம லட்சணம். இவன் கூறிய வாக்கின்படி வருடம் ஒரு முறை வராமல் இருந்தது குற்றம்தான். ஆனாலும் முத்தமிழை முறையாக வளர்த்த பெரியவர்கள் எல்லாம் அமர்ந்து ஆட்சி புரியும் அரியணையில் இருந்து அரசாணை புரியும் நீ. ஆகையினாலே இவனை அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சற்று அமைதியாக கணவனே கண்கண்ட தெய்வம் என்பது மதித்து வாழக்கூடிய பெண்கள் வாழும் நாட்டில் வாழக்கூடிய மகாராணி. ஆகையினாலே அட இருவேடா அடே அர்ஜுனா காரியத்தை கெடுத்து விடாதீடா. சற்று அமைதியாக இரும்மா. இவன் வேறு இடையிலே புகுந்து கணவனா மனைவியானவள் புருஷனிடத்திலும் அட இருவேடா மனைவியானவள் புருஷனிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் கோபம் கொள்வது சகஜம்தான். ஆனாலும் தங்கம் சுட்டு மறுகணம் மாறுவது போல உடனடியாக மாறினால்தான் நல்லது. ஆகையினாலே இந்த அண்ணன் வாக்கை எனக்காக கேளம்மா. குற்றம் செய்தால் குற்றம் செய்தால் கொண்டவன் குற்றம் செய்தால் திண்டமுண்டுரை பதிந்த ஜகத்தினில் கெடுத்திடாது அம்மா.
கொண்டு உன் கணவன் தன்னை அருகினில் அழைப்பாயம்மா. அண்ணனுக்காக அவனை பொறுத்து அமர சொல்லமா அறியாது. ரொம்ப மனசு வருத்தமா தான் இருக்கு. இப்படிலாம் கேட்டுட்டு சில இடத்துல கேட்கிற போது காதுல ரத்தம் வந்துருது. என்ன பண்றது? உன்னதமுடைய அண்ணா உரைத்ததும் வாசவம் தான். உன்னதமுடைய அண்ணா உரைத்ததும் வாசவம் தான். என்னிலும் இவரின் செய்கை எவருக்கும் மனம் கொள்ளாதே. மன்னவர் குலத்துடித்த மனைவி மைந்தர் மேல் அன்பு தன்னையே விடுத்தாரோடு சரசிக்க நியாயமாமோ அண்ணா. சரசிக்க நியாயமாமோ அண்ணா. அண்ணா அண்ணா குழந்தை போல் ஒரு கணம் கோபித்து செல்வதும் குணமாய் மறுகணம் குறும்பாக பேசுவதும் சகஜமா ஜாலம் செய்வது கண்ணா, எவ்வளவு தூரம் சொல்லி சரசிப்பது ஒழுங்கா 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 மண்ணை கட்டு பார்த்தீங்களா? அண்ணா ஒரு மரியாதை இருக்கா? சேர்ந்து கூடி ஒரு நேரத்தில் குடிகடை செய்கிறாயே ஏடா அப்படி? அம்மா இன்னைக்கு வரைக்கும் அது என்னன்னு தெரியாது. அப்படியா? நான் வேற என்ன சொல்றது? வந்தவங்கள வான்னு சொல்றது இல்லையா? கேக்குற அளவுக்கு அண்ணா, அடே ஏனடா எடுக்க செய்கிறாய் வா. நான் என்ன சொல்றது? நீ சொல்லியே கேட்கலையே, நான் சொல்லி எப்படி கேட்பேன்? கேட்பானடா. இவ்வளவு நேரம் சொன்ன கேட்கலையே. கணவன் சொல்லி மனைவி கட்டாயம் கேட்க வேண்டும். இனிமேல் ஒழுங்கா இருக்கேன்னு மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. மன்னிப்பு கேட்கறேன். மன்னிப்பு கேட்கணும். நான் தவறு செய்து விட்டு ஏதோ மன்னிப்பு கேட்பானா? வருடம் ஒரு முறை பொண்டாட்டிய போய் மன்னிப்பு கேட்கறேன். வருடம் கட்டின முன்னாடி நான் மன்னிப்பு கேட்டா நல்லா இருக்கலாம். நான் அப்படியெல்லாம் கேட்க முடியாது. கேட்க முடியாதுன்னா போடா. மன்னிப்பு மாதிரி வேணா கேட்கறேன். கேள். மன்னிப்புன்னு கேட்க மாட்டேன். மன்னிப்பு தான் கேட்க வேண்டும். மாதிரி மன்னிப்பு. மாதிரி ஏதாவது ஒன்றை கேட்டு தொலையடா. இந்த பாரு வந்து அடுத்து பாவலை காட்டுக்கு போணுமா? ஆமா. ஏன் அம்சானத்துல சங்கடமா இருக்கு. அருமை சேர்மையிலே உன்னை அகன்றினேன் ஒருபோதும் இங்கே. அருமை மயிலே 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 எழுந்து போவென்றால் போவேன், இருவென்றால் இருப்பேன், இழந்து போவென்றால் போவேன். மாட்டேன் மறக்கவே கால்கள் கடுக்குது நடுக்கம் கொண்டு கருணை
அண்ணா. இவன் செய்த பழிக்காக இவ்வளவு நேரமாக இவன் கால் கெடுக்க நின்றதே இவனுக்கு மிக பெரும் தண்டனை தான். ஆகையினாலே இதை நீயே வேணும்னாலும் பேசிக்கொள்ளலாம். ஆகையினால் உபச்சாரமாக அருகில் அழைத்து இவனை அமர சொல்லமா. உட்கார சொல்லணும், அவ்வளவுதானே. போனா போகுது உட்காருங்க, போனா போகுது உட்காருங்க. ஆனாலும் அண்ணன் முகத்திற்காக நீங்க, ஆனாலும் அண்ணன் முகத்திற்காக நீங்க. போனா போகுது உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. டேய், இடம் கிடைக்கும் போதே உட்கார்ந்து எங்க அண்ணன் முகத்துக்காக தான். இடம் கிடைக்கும் போதே உட்கார்ந்து போனா போகுது உட்காருங்க. போனா போதுன்னு கிடைக்கிறதா ஒரு பெரிய விஷயம். போய் அமர்ந்து விடு. எவ்வளவு உரிமையா கிடைக்கின்ற இடம் பதிவாகி விடும். அண்ணா உட்கார முடியுமா முடியாதா? நல்லா உட்கார முடியாது. உட்கார முடியாது. உட்காரியாண்டா நான் உன்னே மாதிரி கிடையாது. நான் அப்படிலாம் உட்கார்ந்து உட்கார முடியாதுங்கிற. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருவது சகஜம்தான். அது இப்படி மாறிவிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. சரிம்மா, இருக்கட்டும். இனிமேல் டேய் எவ்வளவு சோடால் பத்தியா இவ்வளவு நேரம் இடம் கிடைக்கவில்லை என்று காலில் விழுந்து கெஞ்சினான். இப்பொழுது நீ உட்காரு கொஞ்ச நேரம். நான் ரொம்ப மிக நல்லவன். நீ இவ்வளவு நேரம் நான் கால் கிடைக்கிறேன் பேசி சமாதானம் பண்ணி வச்சுட்டு அதுக்கு சமாதானம் ஆகிவிட்டால் பிறகு என்ன? உட்கார சொன்னதே உனக்கு சமாதானம் தான். சரி, அது இருக்கட்டும். நான் அப்படியே அமர்ந்து சரி, அதுக்கு மேலே எதுக்கு உட்காரணும்? ஏதாவது வாங்க. சரி கண்ணா, உனக்கு கால் வலிக்கும் பாவம். நீயும் உனக்கு பல வேலை இருக்கும். சரி போயிட்டா இல்ல என்ன டேய், காரியமாகும் வரை கண்ணன் கை உதவி, காரியமான பின்பு காலை வாரி எடுப்பதுதான் உன்னுடைய வேலை. ஒரு புருஷ முன்னாடி சேர்த்து வைக்கிறது பெரிய விஷயம். இவ்வளவு நேரம் கண்ணா கண்ணா என்று கூவி அழைத்து என் பின்னாலே தெரிந்தவன் எனக்கு தெரியும். நீ எப்பொழுதுமே அப்படித்தான். நீ என் மனைவியே என்னோட சமாதானம் பண்ணி வச்சிருக்க. இதுக்கு மேல் நீ எப்பொழுது என்னை அழைத்தாலும் நிச்சயம் நான் வரமாட்டேன். நீ கூப்பிடுதாய் நிச்சயம். கட்டாயம் வரமாட்டேன். கூப்பிடாதானே இருக்கட்டும். குமாரவளையத்தை சேர்ந்த அன்பனார் சுப்பிரமணியனார் அவர்கள் சார்பாக ரூபாய் 500 பலி பழங்கை பெருமை சேர்த்துள்ளார்கள். பலி பழங்கை அன்பனார் அவர்களுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம். நன்றி நன்றி. வா 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 எனக்காக வா, நான் உனக்காக வா. என்னை காணவா என்னில் எனக்காக வா, நான் உனக்காக வா. என்னை காணவா உன்னை காணவா. எனக்காக தழுவாத தேகம் கொண்டு, தனியாத தானம் கொண்டு, தழுவாத தேகம் கொண்டு, தழுவாத தானம் கொண்டு, தனியாத எண்ணம் கொண்டு, தவிக்கின்ற உள்ளம் மலர் மீது பனி தூங்க, மரம் மீது கனி தூங்க. மரம் மீது பனி தூங்க, மரம் மீது கனி தூங்க. மடி மீது நீ தூங்க, உனக்காக நாம் ஏங்க. ரசிக்கின்ற உள்ளம் கொண்டு என்னை காணவா உன்னை காணவா. மனதில் இவ்வளவு ஆசைகளை தேக்கி வைத்துக் கொண்டு எவ்வளவு வெறுப்பை காட்டுறேன். பிறகு 5
வருடம் காக்க வைத்தால் இப்படித்தான் காக்க வைக்க வேண்டும். சரி, நான் முக்கியமான செய்தியை மறந்து விட்டேனே. என்ன என்ன பாலன் புலந்திரனுக்கு லிகிதம்? அச்சச்சோ, அது தெரியாதா உங்களுக்கு? கூப்பிட்டு பாருங்க. புலந்திரா, புலந்திரா. ஏய், அப்பா வந்திருக்கடா. இப்படி பையன் என்னையமா இருக்கானா இல்ல உன்னையமா இருக்கானா? அப்படியே உங்க திமிரு, உங்க அகம்பாவம். அவங்க தாத்தா மாதிரி இருக்கானா? அறிவுள்ள அழகன் மணவாளனாக அமைந்திருந்தார். மனோ தனியாக அலை மோதுமோ அலை மோதுமோ இந்த வாழ்வே சொந்தமானால் அழியா இன்பலோகம் காணலாம் காணலாம் அழியா இன்பலோகம் காணலாம். இந்த வாழ்வே சொந்தமானால் அழியா இன்பலோகம் காணலாம் காணலாம் அழியா இன்பலோகம் காணலாம். மேவும் காதல் வாழ்வே காதல் வாழ்வே சிந்தை மேவும் காதல் வாழ்வே இரண்டு வெள்ளியாக மின்னுவான். இந்த வாழ்வே சொந்தமானால் அழியா இன்பலோகம் காணலாம். அழியா இன்பலோகம். வாழும் காலம் வாலிப காலம் நீராடலாமா வாழ்வில் ஒரு நாள் வேண்டுமோ வாழும் காலம் வாலிப வாழ்வில் ஒரு நாள் வேண்டுமோ பண்டு மரவாத ராஜாவே தேவனே பண்டு மரவாத ராஜாவே தேவனே மாறாதே மண்மீதிலே உன் போலவே மண்மீதிலே உன் போலவே மாறாத பேரின்ப ஆனந்தமே. இந்த வாழ்வே சொந்தமானால் அழியா இன்பலோகம் காணலாம் காணலாம் அழியா இன்பலோகம் காணலாம். குழந்தைகளை கூப்பிட்டால் என்ன பண்ணிக்கிறேன்? என்ன காரணம்? தெருவில் சிறுவர்களோட தேர் ஓட்டி விளையாண்டுருக்கான். அப்பொழுது எவனோ அவன் தேரை உடைச்சிட்டானான். ஏன்டா என் தேரை உடைச்சேன்னு இவன் கேட்டிருக்கான். வேற தேர் உடஞ்சா என்ன பெரிய பவளத்தேரோ அப்படின்னு அவன் கேட்டிருக்கான். சரி. பவளத்தேரு அப்படின்னா என்னங்கிற விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் 8 நாளைக்குள்ள பவளத்தால ரதம் செய்து கொண்டு வந்து விளையாடுறேன்னு சத்தியம் பண்ணிட்டு வந்துட்டானா. அவ்வளவுதானே, பவளத்தேர் தானே. ஏங்க எங்க கடையில விற்குது, வேற எங்க வாங்கிக்கிறோங்கிறார். எங்க வாங்குவீங்க? ஐயா விரும்பி கேட்டா அப்புறம் பவளத்தேர். எங்க நம்ம நாட்டுல எல்லாமே இருக்கு, சரி. பவளத்தை தவிர ரதம் செய்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு கிடையாது. எங்க இருக்கிறது பவளம்? 7 கடல்களுக்கு அப்பால் புஷ்கரத்தீவு என்று ஒன்று இருக்கிறதாமே, அங்கதான் சேராப்பு மன்னர். ஓஹோ. அங்க இருக்குதான் அந்த பவளம், அங்கதான் விளையுதான். அங்க யார் போறது? அங்க தெய்வ அம்சம் போறவங்க தான் போக முடியுமா? பிள்ளை மட்டும் பெக்க தெரிஞ்சா போதுமா? அப்புறம் கிருஷ்ணன் அனுப்பிச்சு பிள்ளைக்கு வேண்டிய யாரு? அவர்தான் ஏன் நீங்க என்ன பண்ண போறீங்க? அவரை அனுப்பி வச்சுட்டு நீங்க தான் போய் பவளம் சேகரிச்சு கொண்டு வரணும். எனக்கு கொஞ்சம் அரண்மனையில வேலை இருக்கு, அதான் கிருஷ்ணன் அனுப்பிச்சு. அந்த வேலையில அப்புறம் பாத்துக்கலாம். அது நீங்க மட்டும் இல்ல, அவங்க அண்ணனுக்கு 8 கூட நாள் என்ன, ஒரே வாரத்தில் கொண்டு வருகிறேன். இங்க வாங்க. உங்களை நம்பி அதானே, உங்களை நம்பி அனுப்ப முடியுமா? என்ன நான் என்ன அப்படியாளா? எங்க அண்ணனை கூப்பிடுங்க. யாரு? எங்க அண்ணன் உங்க கூட வரணும். யார் உங்க அண்ணன்? எங்க அண்ணன் கிருஷ்ணன். கிருஷ்ணனை தானே, அவர் நான் கூப்பிட்டு வந்துருவாரு. கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க. பார்க்கலாமா? கூப்பிடுங்க. வந்துட்டாருனா நீங்க கூப்பிட்டு வர்றாரா நான் கூப்பிட்டு வர்றாரான்னு பார்ப்போம். பார்க்கலாமா? ஓ மாமா, மாமா கிருஷ்ணா
கிட்னோ என்ன சத்தம் கேட்குது ஆளக்கடா வாமா ஒரு பிரச்சனை கிருஷ்ணா கிருஷ்ணா கிறிஸ் என்ன அப்படி இருக்கா அப்படி இப்படி இருக்க மாட்டாரு அண்ணா எண்ணம் போல கண்ணன் வந்தான். சரிங்களா, நான் கூப்பிட்ட உடனே கண்ணே வந்தார். இதுதான் ரத்த பாசம். காரியமான உடனே நீ சிலிண்டரை விட்டு விட்டு வந்தானே நீ இவ்வளவு நேரம் கத்தினேன் அதனே உனக்கு நான் கல்லஞ்சமா கல்லஞ்சமல்ல உன்னை நம்பி நான் எங்க வர வேண்டும் என் தங்கை எடுத்ததுக்காக வந்து எதற்காக கூப்பிட்டேன் என்று சொல்லு இந்த நீ கேட்டில்ல ஆமா என்னது பவளம் 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 8 நாளைக்குள்ள 8 நாள்ல ஆமா 8 நாள் இல்ல ம் நான் சொல்றேன் இப்ப ம் 7 நாள்ல ம் கண்ணமேல சத்தியமா கொண்டு வரேன் என்ன என்னமா சத்தியம் செய்தாய் உன் தலையில அடி இல்லைன்னா வயித்துல அடி என் தலையில அடிக்கிறாய் பக்கத்துல உன் தலை தானே இருக்கு என் தலை இருந்தால் இப்படி சத்தியம் செய்து தலையை வலிக்க பிடிச்சிட்டா ஆமா சொட்டையாயிருச்சு இது வழுக்கல்ல சொட்டை அண்ணா 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 உங்க மருமக பிள்ளைக்காக பவளம் சேகரித்து கொண்டு வரணும். இந்த மனுஷனை நம்பி அனுப்ப முடியாது. ஏன்னா அனுப்ப முடியாது. ஓரளவுக்கு சேலை கட்டி இருந்தாலும் அதை உத்துக்கிட்டு பாக்குற மனுஷன் உண்மைதான். அதனால புதிதாக ஒரு பெண்ணை பார்த்தால் அங்கேயே தங்கி விடுவான். அண்ணா சீக்கிரமாக சென்று சண்டாளம் உங்களது மருமக பிள்ளைக்காக பவளம் சேகரித்து வாருங்கள். நீ கூறியது 8 நாளைக்குள்ள வரணும். நிச்சயமாக. அப்படி வரல வரவில்லை அள்ளி படை எடுத்து அங்க வந்துருவேன். நிச்சயம் வந்து இவனை கொன்று விடு. கட்டாயம் பவளம் சேகரிக்க வேண்டும். ஆகையினால் உடனடியாக நாம் இருவரும் பவளக்காடை எங்க 7 கடல் பவளக்காடை 7 கடலா 7 மலையா 7 கடல் 7 மலை எல்லாத்தையும் தாண்டி செல்ல வேண்டும். மொத்தம் 14 ஆச்சு. ஆமா எல்லாம் தாண்டி போகணுமா? இதெல்லாம் தாண்டி செல்ல வேண்டும். சரி 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 என்ன போலாம் எனக்கு ஒன்றும் இல்லை எவ்வளவு சவடால் பத்தியா ஏன் என்ன குரு சரி வா உடனடியாக சென்று பவளம் சேகரிப்பதற்கான வேலைகளை நாம் செய்ய வேண்டும். பவளக்காட்டுக்கே செல்ல வேண்டும். அங்குதான் செல்ல வேண்டும். வா காவல் இங்க பாக்குறியா அங்க பாக்குறியா? மாடப்புறா புள்ளினங்கள் மாடப்புறா புள்ளினங்கள் எப்போது இருக்கிறவன் தானே நானுமே. ஏண்டா டேய் மச்சான் மச்சான் ஏண்டா இன்னைக்கு என்ன அகலமே சிதப்பா சிதப்பா இப்ப என்னடா பேராண்டி மச்சான் ஆ, எங்களுக்கு முறையே கிடையாது. அவளை மரியாதை நாங்க ஆமா தெரிஞ்சுக்கிறோமா? நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோம்? எதுக்கு வந்திருக்கிறியா நீ? நானே எதுக்கு தானே நின்றுகிட்டு இருக்கிற? இந்த இடம் யாருக்கு சொந்தம்? இந்த இடம் பவளராணிக்கு சொந்தம். பவளராணிக்கு சொந்தம். அவங்க அப்பா ஏண்டா அவங்க அப்பனை யாரா கேட்டாங்கப்பா? சேராம் முன்னாடுக்கு சொந்தம். ஜெயராமன் டேய் சேராம் முன்னாடி இல்ல சேராம்பூர் நாடு. இது பவளக்காடு. பவளக்காடு. இந்த பவளக்காட்டுல வெள்ளிக்கிழமை நம்ம அம்மா வருவாங்க பவளக்கொடி அப்பா. இப்ப ஆடவர்கள் யாரும் வரக்கூடாதுன்னு வெளிக்கு வந்து திங்க போவாங்க. வெளியில வந்துடா வெளிக்கு வந்தல்லடா. வெள்ளிக்கிழமை வந்து திங்கக்கிழமை போவாங்க. ஆமா. ஆனா நம்ம அம்மாக்கு ஆண்வாடையே பிடிக்கல. ஏன்னா எனக்கு தெரியலடா. ஏன்னா நம்மனா ஆம்பளையாத. ஆனா அந்த அம்மாவுக்கு இங்க யாரும் ஆண்கள் வரக்கூடாதுன்னு காவல் பார்க்க சொல்லியிருக்காங்க. அது காரணம் முக்கியமான காரணம். ஏய் இந்த பவளக்காட்டுல வந்து யாரா ஒருத்தர் பின்னால தட்டுறாங்க. ஏண்டா நீ தான் பின்னால தட்டினியா? டேய் என்னது? நான் எங்க அக்காலை கட்டினதுனால உன்னை மச்சான்னு கூப்பிடுறேன். ஏண்டா டேய் டேய் மரியாதையா பேசு. மரியாதை ஏடா என்னை தட்டிட்டு பின்னால வந்து அடிச்சுட்டு அவ்வளவு தூரம் உனக்கு பேசுறியா? யார ஒன்னு அடிச்சது? நீ தாண்டா அடிச்சிருக்கிறியா? இப்ப நீ நான் தாண்டா இங்க நிக்கிறோம். டேய்
எங்க அக்கா புருஷன். அதனால மச்சான் பாக்குறேன். என்னைய அடிச்சுட்டு ஏண்டா சித்தப்பா என்னையும் அடிச்சாங்க உன்னையும் அடிச்சிருக்காங்கடா. சித்தி புருஷங்கனால தான் உன்னை பேசாம இருக்கேன். டேய் நானும் ஒரு மச்சான் போட்டுன்னு விட்டு இருக்கிறேன். இல்லைனாக்கா இந்த பானத்துல ஒரே போடா போட்டிருப்பேன். நான் உன்னை எப்படா அடிச்சேன்? ஏண்டா நீ தாண்டா அடிச்சா மழையா? இப்ப எனக்கிட்டமே ஆயுதம் இருக்கும், உனக்கு உங்க கையிலையும் ஆயுதம் இருக்குது. மரியாதை உனக்கு இல்லையடாப்பா. யாரா அடிக்கிறது? டேய் நாங்க என்ன நமக்கு தெரியாம இவ யாரா? நீங்களா யாருப்பா? நாங்களா காவலாளி. எங்களை யாரு கேக்குறியா? இந்த இடத்துக்கு வந்து எங்களை யாருன்னு கேக்குறியா? ஆமா, இங்க அந்நிய ஆடவர்களை பிரசவிக்க கூடாது. யாரும் இங்க வரக்கூடாது. ஆடவர்கள் எங்களை தவிர. ஆம்பளை இருக்கக்கூடாது. நீங்க ரெண்டு ஆம்பளை தானே? நான் தான் சொல்றேன் அந்நிய ஆடவர்கள். அந்நிய ஆடவர்கள் அந்நியன்னா அதாவது முகம் தெரியாதவர்கள் இந்த இடத்துக்கு தெரியலன்னா இதான் முகம் பாத்துங்க. அதுவே முகம் யாருக்கு தெரியாது. எந்த முகம்? அவன் லூசு. யாரு யாரு அவன் லூசா? யாரு அங்க போய் நான் அடிக்கிறேன். அவன்கிட்ட சொல்றேன் நீ லூசு. நான் லூசா நீ லூசுடா. அந்நிய ஆடவர்கள் அப்படின்னா எங்களை தவிர யாரும் வரக்கூடாது. சரி வந்துட்டீங்க. என்ன வேலை பாக்குறீங்க? நாங்க வேலை பார்க்குறோங்க. இல்ல அதை தெரிஞ்சுட்டு போயிடுறேன். நான் வந்து இங்க இருக்கல. நாங்க வேலை பார்க்க நீ என்னடா தெரிகிறது? வண்டு கத்தண்டுகளை பறக்குது. வண்டுகள்லாம் நிறைய பறக்குது. கடிச்சுனா செத்து போயிருவேன். அது நான் பார்க்காத வண்டு கிடையாது, கண்டு கிடையாது. நீங்க இங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு மட்டும் சொல்லு. சொல்லக்கூடாதா? யார் எதை கட்டாலும் ரகசியத்தை சொல்லக்கூடாது. எந்த சூழ்நிலைய ரகசியத்தை சொல்லக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன்டா. பவளக்காடு இருக்கே. இந்த பவளக்காடு எங்க அம்மா பவளக்கொடிக்கு சொந்தம் அப்படின்னு நாங்க சொல்லவே மாட்டோம். யாரா சொன்னது? இப்ப நம்ம சொன்னமா சொல்லலடா. எங்க அம்மா பவளக்கொடி இருக்கே. தெரியாத பவளக்குடின்னு உனக்கு தேவையா? அதான் நீ சொல்லலை, எனக்கு எப்படி தெரியும்? அவன் சொல்ல மாட்டான். சரி. எங்க அம்மா பவளக்கொடி. ஐயோ அழகுல அழகு ஆத்தா. அப்படி ஏற்பட்ட அழகு அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏப்பா பொம்பளை பிள்ளை இருக்கா? சாதா இங்க பெண்கள் இருக்காங்களா? இங்க இங்க இருக்கேன். பெண்கள் இருக்காங்களா? இது உனக்கு தேவையில்ல பிரச்சனை. நீ போயா. அழகுன்னு சொன்னீங்க. சாதாரண மனுஷன். அந்த அழகு மட்டும் என்ன அழகு? அழகா இருப்பாங்கன்னு சொன்னீங்க. என்ன அழகு? அதை நாங்கள் சொல்ல மாட்டோம். சாதாரண மனித கர்ப்பத்தில் ஒதுக்காது. பவளக்குடியிலே பிறந்தவள் எங்க அம்மா மகாராணி. ஆனா எங்க அம்மா வெள்ளிக்கிழமை வரும். இங்க யாரும் வரக்கூடாது. ஆம்பளைங்க கிழமை போகும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வரப்போகுது. ஆமா. நாங்க இதை யார்ட்டையும் சொல்ல மாட்டோம். உங்கள்கிட்ட சொன்னோமா? எனக்கும் தெரியாது. உங்கள்கிட்ட சொன்னோமா? சத்தியமா சொல்லல. சொன்னமா? சொல்லல. அத்தியா ஏண்டா வேணும்டா. எப்படி நம்ம எப்படி ஆள்றா? ஆமா. இந்த பவளக்குடி அப்பா பேர் என்ன சொன்னீங்க? ஏண்டா இவன் அப்பா வேற கேட்டு என்ன பண்ண போற? நம்ம சொன்னோமா? நம்ம சொல்லவே கிடையாது. இல்ல 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 உனக்கு தேவையில்லாத பிரச்சனை. அதை மட்டும் சேரா ஒம்பு சேரா ஒரு நாடுன்னு சொல்ல மாட்டோமாடா. மகாராஜா அவரு சொல்ல சேரம். நான் சொல்ல மாட்டான். நீ ஏன் கேட்குறப்ப? எனக்கு தெரியாது. இப்ப சேராம மகாராஜா மகன் வந்து பவளக்குடி. ஆமா, நீ யார் அது யா? வெள்ளிக்கிழமை இங்க வரும். அது யாரு? நீ யார் யா? நீ யார் யா இங்க? நீ யார்? இந்த அர்ஜுனன் கேள்விப்பட்டியா? யாரு? அர்ஜுனன். அர்ஜுனன் வில்லுக்கு விஜயன் சொல்லுவாங்கல்ல. அர்ஜுனன். ஏண்டா நம்ம பாட்டி தர்மன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், பஞ்சபாண்டவர்கள். டேய் ஆனா அந்த பஞ்சில வேண்டாங்களா? அவனே தான் இவன். ஏன்னா மழை பெய்யும் போது இடி இடிக்குதுல, அப்ப நம்ம பாட்டி என்ன சொல்றது? அர்ச்சனா 10 அர்ச்சனா மாதிரி இவனை தட்டி கொண்டு நம்ம பந்தல்ல போட்டுட்டா முன்னால. எங்க வீட்டுல இடி இருக்கு. உன்னை கொண்டு எங்க கூரையில நட்டு வச்சுக்கோ. சரி வச்சுட்டான். இடி விளையாடுல. சரி நீ அச்சுரன்னா நாங்க எப்படி நம்புறது? இந்த கட்டல் கால் மாதிரி 4 பேர் இருப்பாங்களா? அதான் கட்டலுக்கு 6 கால் 4 காலா? ஆமா. உங்களோட ஒருத்தர் வருவானே. ஒருத்தர் என்ன? அது எப்பவுமே என் உங்களோட தம்பி நகுலன். அவன் இல்லையா? சகாதேவன். அதெல்லாம் இல்லை. அந்த பஞ்சபாண்டவனா உங்களோட ஒருத்தர் திருவானே. அந்த ஆளுங்க யார்? எங்க அண்ணன் பீமனை கேக்குறீங்களா? ஆட அதுல இல்ல உங்களை ஆபத்துல காப்பாத்தணும் ஒரு ஆளுங்க. தர்மர். ஆபத்துல காப்பாத்தணும்ல. ஆமா. கண்ணு அவன் எங்க? கிருஷ்ணன். அந்த வெண்ணாண்டி எங்க?
ஓ மரியாதையா பேசு. ஏய், மாமன் எங்களுக்கு தானே. எங்க மாமனை போய் என்ன அவன் நீங்க வெக்காத. அந்நியர்கள். என் குஞ்ச தூக்கிட்டு போயிட்டான். யாரு? கிருஷ்ணா அவன் தான் என் குஞ்ச தூக்கிட்டு போனவன். ஆமா. இங்க வா, உன் மேல ஒரு காலி உன் மேல ஒரு வழக்கு. குஞ்சுதா கோழி 5 கோழி 5 கோழி இருந்துச்சு. இப்ப 4 தான் இருக்குது. 5 குஞ்சுதா கோழி 5 கோழி ஒரு கோழி தூக்கிட்டு போயிடுச்சு. கோழிய கடமா குஞ்ச கடமையா? அவன் தான் தூக்கிட்டு போயிருக்கான். எங்க கிளவி சொன்னான். இந்த குஞ்ச கேட்டேன் தூக்கிட்டு போயிட்டான். ரொம்ப வேடிக்கை பாராய். அர்ஜுனா இவர்கள்லாம் ஆரம்பம் பண்ணக்கூடாது. அப்புறம் பண்ணிக்கலாம். ஏய், ஏய், விளையாட்டு பிள்ளை. ஏய், இவர் உன்னை என்ன அறிவு சொன்னாரு? நீ தானே என் குஞ்ச தூக்கிட்டு போன. அப்படியா? யார் அர்ஜுனா அவர்கள்லாம்? ஒரு ஆள் தூக்க ஏய், அர்ஜுனா இந்த ஆளு எங்கிட்ட சாம்ப காவலர்கள் ஏய், பவளக்காட்டுக்கு இந்த ஆளுக்கு சாம்ப புத்தர் கிணத்துல குளிச்சிருக்கேன். இவர் வந்து அதனாலதான் இந்த நேரத்துல அவரோட சித்தப்பாவாம். சரி, அவங்க அக்காவை கட்டியிருக்காராம். டேய் நீங்க எல்லாம் இங்க பேர் இருக்கீங்க. பேசியிருந்தாங்க கேட்டேன் நான். நான் தானப்பா கிருஷ்ணன். நீ தான்டா குஞ்ச தூக்கிட்டு போன. நீ தாண்டவா மரியாதை. மரியாதை எப்படி? என் குஞ்ச தூக்கிட்டு போன. இந்த காட்டுல இருக்கறனால அது எங்க இருக்குன்னே தெரியல, எப்படி தூக்க முடியும்? என்ன அழுகுற? கோழி குஞ்சு தூக்கிட்டு போன. எங்க கிளை சொன்னான். கரடு தூக்கிட்டு போட்டான். கரண்ட் தூக்கிட்டு போட்டா. கிருஷ்ணன் கட்டு தூக்கிட்டு போட்டான். நீ தானே? அட இல்லையடா. கருணன் தூக்கி சென்றான். அப்ப யாரு? கருணனை தெரியாதா? யாரு? வாகனம் ஆடவன். ஓஹோ, ஆள் வச்சு தூக்கிருக்க. ஆமா ஆமா. அப்ப நீ தானே அது? வாகனம்னா அப்புறம் வாகனத்துக்கு இவனுக்கு தானே சொந்தம். அப்ப இவன் தானே பொறுப்பு. பெரிய மசக்காளி இல்ல. அவர் எப்படின்னு தெரியல. என்ன? இன்னும் இங்க இருக்காதீங்க. ஏன்? போய் இருங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். வந்த வேலையை முடிக்காம போக மாட்டோம். சரி. அந்த வேலையை முடிக்காம போக மாட்டான். நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அப்ப நெசமா நீ தான் கிருஷ்ணன். நான் தான் கிருஷ்ணன். மாயா வளர்றா. மாயாவதார். டேய். அட கொக்கால போட்டு வா. டேய் சித்தப்பா. டேய் இவன் தான்டா வேடிக்கையான மனிதர்கள். டேய் டேய் வந்துட்டான்டா அவன். டேய் ஆ? இந்தடா. உன்னை நாங்க என்னடா டேய்? உன்னை பஜனை மாயாவதார கோவிந்தா மாயவதார கோவிந்தா மாயவதார கோவிந்தா மாயவதார கோவிந்தா இவன் பஜனை பண்ற மாதிரி தெரியல. நம்மள புதிய வந்த மாதிரியே இருக்கு. கண்ணா என்னடா? நீ தானடா? சென்று வாருங்கள். நான் தான். டேய் என்னடா? விட்றா. என்னடா டேய்? என்னடா? அதெல்லாம் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள். இங்கே நீ வேடிக்கை பாராய் எனது தோழா, இங்கே நீ வேடிக்கை பாராய் உனது பதில் நடக்கிறது. நீ வேடிக்கை பாராய் எனது தோழா, இங்கே நீ வேடிக்கை பாராய் பதில் நடக்கிறது கூட. இது பொழுது உனது பதில் நடக்கிறது கூட. இங்கே நீ வேடிக்கை பாராய் எனது தோழா, இங்கே நீ வேடிக்கை பாராய் கருங்குடவிகள் கூட்டம் சிற்பனவர் தெரிவது கொண்டாட்டணும். குடவிகள் கருங்குடவிகள் கூட்டம் சிற்பனவர் தெரிவது கொண்டாட்டம். சிங்கார நொடிகளின் அர்த்தம் சிங்கமவனமோ அதிசிரேஷ்டம். வேடிக்கை பாரா உனக்கு தெரியுமா? இந்த பவளக்காட்டுக்கு பாதுகாப்பு காவலர்கள் ஆம். அவங்க சொன்னாங்க, வேடிக்கையான மனிதர்.
இந்த சேராம நாடுக்கு சொந்தமான அந்த உண்மைதான் காடு. சேரம மகாராஜாவுக்கு சொந்தமான ஆமா. காடு. இந்த சேராம நாட்டினுடைய மகள் தான் இந்த காட்டுக்கு வந்து பவளக்குடி அந்த பொண்ணு பேரு. ஆமா. இப்ப இந்த பவளத்தை நம்ம பறிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த வந்தோம் அப்படியே அந்த பவளக்குடி ஒரு பார்வை பார்த்துட்டு போயிட்டோம்னா பார்த்தாயா, எங்கு சென்றாலும் உன்னுடைய புத்தி மாறுவதே இல்லை. ஒண்ணும் இல்ல கண்ணா, வந்திருக்கோம், அவங்க இடத்துக்கு தான் வந்திருக்கோம். வந்த வேலை என்ன என்பதை கவனியாது ஏதோ பேசுகிறாய். யார் இடத்துக்கு வந்திருக்கோம்னா யார் இடத்துக்கு வந்திருக்கிறோம் என்பதெல்லாம் சரிதான். நான் வந்த வேலை என்ன, பவளம் சேகரிக்க வேண்டும் என்று. வா, உடனடியாக சென்று பவளத்தை சேகரிப்பதிலே மட்டும். என்னடா பவளக்கொடி மாதை நான் பார்க்க வேண்டுமே, பவளக்கொடி மாதே நான் பார்க்க வேண்டுமே, பாதாதிகேசம் வரை போக்க வேண்டுமே, பவளக்கொடி மாதை நான் பார்க்க வேண்டுமே, அவனுக்குள்ள அழகு எவருக்கும் இல்லை அல்ல, அவளுக்குள்ள அழகு எவருக்கும் இல்லை அல்ல, அழகு கண்ணடி வேணும் அழக கண்ணாலே, பவளக்கொடி மாதை நான் பார்க்க வேண்டுமே, கண்ணால் பார்க்க வேண்டுமே, கண்ணால் பார்க்க வேண்டுமே. ஒருமுறை பார்த்துட்டு போயிடும். அர்ஜுனா, அள்ளியை பற்றி நன்றாக தெரிந்திருந்தும் நீ இப்படி பேசுவது சரியானது அல்ல. என்ன கண்ணால் பார்க்கும் பொழுது என்ன நடந்தது? விட்டு விடு பார்த்தா, விட்டு விடு பார்த்தா என்ன செய்க இது, விட்டு விடு பார்த்தா நாள் வாரே இயம்பின எண்ணி முன்னின்று, நாள் வாரே அதை மறந்து சாத்தலாமோ நீ நினைத்து, விட்டு விடு பார்த்தா என்ன சொன்னேன்? ரெண்டே அள்ளிட்ட. அள்ளி முன்னாடி நின்று 8 நாளில் வரேன் என்று வாக்கு கொடுத்து வந்திருக்கிறாய். என்ன பார்த்துட்டு ஆனால் நீ இப்பொழுது பேசுவது சரியாக இல்லை. பார்க்கிறோம், பார்த்தோன்னா கிளம்புறோம். ஏன் பார்க்க வேண்டும்? மகனத்தை மட்டும் சேர்த்து செல்ல வேண்டும். பார்க்க வேண்டும் கண்ணால் பாவையா தன்னை இங்கு, பாவையா தன்னை இங்கு பார்க்க வேண்டும் கண்ணா, காக்கதிக வேணி மாயா கண்ணனை எங்கள் சகாயா, காக்கதிக வேணி மாயா கண்ணனை எங்கள் சகாயா, தீர்க்கமா சொல்லுகிறேன் சீக்கிரத்தில் அருளையாயா, பார்க்க வேண்டும் கண்ணா, கோபம் உண்டால் மோசம் யாதது பரது பிரயாசம், நின்னு தேசம் உயரம் நேரம் கெட்ட தோஷம், சொல்லி நின்னு தேசம் உயரம் நேரம் கெட்ட தோஷம், விட்டு பார்த்தா. நம்ம போய் பவளக்குடியை பார்க்கறது அள்ளிக்கு தெரிஞ்சாதானே? யார் சொல்ல போறா? அந்த வேலையை மறந்து விட்டு செல்வதற்கு காரணமானால் கட்டாயம் வண்டி வந்துடுவார். அள்ளி கோபம் வந்தால் என்ன அடியே உயிர் போனால் என்ன, வந்தால் என்ன அடியே உயிர் போனால் என்ன, கோபம் வந்தால் என்ன அடியே உயிர் போனால் என்ன, வந்தாலே இவளை பார்க்கவனே விழேன் உள்ளோ, மெல்லியவளை பார்க்காமலே விழேன் உள்ளோ, பார்க்க வேண்டும் கண்ணா ஒரு முறை கண்ணா, பவள ரதம் பார்க்க வந்து சேர்ந்த இடம், அரணுக்கு பவள ரதம் பார்க்க வந்து சேர்ந்த மதிமயங்கி வாடலாமோ இந்த விதம், அரணுக்கு மதிமயங்கி வாடலாமோ இந்த விதம், விட்டு விட்டு பார்த்தா வீணான செய்க இது, விட்டு விட்டு பார்த்தா. சோதனை ஏனோ மாதவா சுந்தர ரூபாயாதவா, சோதனை ஏனோ மாதவா சுந்தர ரூபாயாதவா, ஏன் கண்ணா, வந்து இப்பொழுது அவளை உனக்காக நான் எவ்வளவுலாம் உதவி செய்திருக்கிறேன். சரி, ஒரு முறை கண்ணால் நீ எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன். அதனாலே நான் ஒரு பார்க்க மட்டும் வேண்டும். பார்க்கிறோம், பார்த்தால் பவளத்தை போதும். சேகரிக்கிறோம். பார்த்தால் போதும் அல்லவா? போய்கிட்டே பார்த்தால் போதும் அல்லவா? நான் ஒரு ரூபாயம் சொல்கிறேன். நீ ஒரு 90 வயது சென்ற கிழவனாக வேடம் உண்டு, மண்டு கடித்து இறந்தது போல் கீழே படுத்துக்கிட. நான் ஒரு இளம் பெண்ணாக உன்னுடைய மனைவியாக பாவித்து அழுது புலம்புகிறேன். அங்குமுறை குரல் கேட்டு அவள் அருகில் வருவாள். வருகின்ற பொழுது யாரும் அறியாதபடி அவள் அழகை பார்த்துக்கொள். அந்த காவலர்கள் சொன்னாங்க, இங்க யாருக்கு வண்டு கண்டதுக்கு அடிச்சிருச்சுன்னா அவங்க அம்மா தான் அந்த பவளக்குடி இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து காப்பாத்துவாங்களாம். யாரும் அறியாதபடி அவளை பார்த்துக்கொள். தெரிந்து விட்டால் மோசம் வந்துவிடும். சரியா? இல்லாட்டி உனக்கு வண்டு கடிச்ச மாதிரி வேண்டாமா? பார்க்க வேண்டியது யார்? நான் தான் பார்க்கணும்.
நீதானே பார்க்க வேண்டும். படுத்து கிடந்தால் பார்ப்பது எளிது. நான் என்ன வேணாலும் பார்ப்பேன். சரி हमारे मामा का मदने आनेला அதிர்ஷ்டசாலியான. ஆமா. சரி சரி, இந்த இடங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது பொழுது எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தா. ஆஹா. அதிலும் வாரம் ஒரு முறை நாம் இங்கு வருவோம். எதற்காக வருவோம்? வருகிறோம். இங்கு வரக்கூடாதவர்கள் வந்து வண்டு கதண்டுகள் கடித்து அவர்கள் உயிருக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அவர்களை காப்பாற்ற வேண்டும் அல்லவா? கண்டிப்பா. அவர்களை காப்பாற்றக்கூடிய மருந்து அந்த மந்திரம் என்னிடம் தானே இருக்கிறது. ஆமாம்மா. ஆகையினால் தான் அப்படி ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்து விடக்கூடாது என்பதற்காக இப்படி வாரம் ஒரு முறை இங்கு வந்து சுற்றி பார்ப்பது வழக்கம் இருக்கும். அது போல சுற்றி பார்க்கலாம். பார்க்கலாமே. எவ்வளவு அழகா ஏண்டி என்னம்மா? இந்த பக்கம் சுற்றி பார்த்தாகிவிட்டா இந்த பக்கம் யாருமே இல்லை. அப்ப அந்த பக்கம் யாராவது இருப்பாங்களா? அந்த பக்கம் யாராவது இருப்பாங்களா? இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. பாப்போமா? பாப்போமே. ஏன்னா ஒண்ணு செய்வோமா? என்னம்மா? நான் இப்படியே வர்றேன். நானு நீ இப்படியே வா, சுத்தி பார்க்கலாம். ஆளுக்கு ஒரு பக்கமா சுற்றி பார்க்கலாம். போலாமே. ஏதாவது உன் கண்ணில் தென்பட்டால் உடனே படுத்துக்கொள். நான் இப்பொழுது நீ இறந்து விட்டாக கதறி அழுவி. இவன் என்னைய கூட விட மாட்டேங்கிறான். நான் கிருஷ்ணனடா. நீயே நல்லா தான் இருக்க. படு. இந்த மைக்க கொஞ்சம் கீழ இறக்கி வச்சு. ஒரு பாட்டு பாடுவேன். பாட்டெல்லாம் பாடுவேன். படுத்துக்கவே நேரா ஆயிட்டு பிடிச்சு வச்சு. இப்படி பண்ணுவேன். இந்த மைக்க ரெண்டு அடிச்சு வேணா இப்படி. பொறுமை. இருடி போப்ல. பொருத்தமில்ல தட்டாங்கை ராசி பொருத்தமில்ல மன்ன அடி பொம்பள பொம்பள அடியே அடி வாதகத்தி ஆட பொம்பளை இப்படி அழுவலாமா? எந்திரி எந்திரி. ஐயோ
ஆமா. ஏய், வாடிங்க, இந்த காட்டுக்குள்ள வந்து யாரோ ஒரு ஆளை படுக்க போட்டுக்கிட்டு ஒப்பாரி வைக்கிறியே, என்னடி உனக்கு பிரச்சனை? எத புருஷனை வண்டு கடிச்சிருச்சா? ஏண்டி எந்த இடத்துல வந்து வண்டு கடிச்சிருச்சுன்னு நீலு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்க? இங்க பாரு, எந்த வண்டு கடிச்சாலும் சரி, நீங்க நிக்கிறது கீழதான். கீழ அங்கன. இங்க பாருடி, நடுத்தரமா. இந்த இடத்துலயா? இங்கயா? வீங்கி இருக்கா? அடியே, உன் புருஷன் உயிரை காப்பாத்துறது எங்க கடமை. வண்டி கடிச்சு இறந்து போயிட்டாரு. ஏண்டி என்னம்மா? நீ சின்ன பொண்ணா இருக்க, கிழவனை கல்யாணம் பண்ணிருக்க. ஆமாம்மா, இவரை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லையம்மா. நான் என்ன ஐயோ செய்வேன்? பாவமே, என்ன விதி வந்தது, என்னது புலம்புவது, என்ன விதி வந்தது, என்னது புலம்புவது, அல்லது எனக்கு என்னாவது என்ன விதி மனமன செத்ததாலே வெடித்ததாலே மனமன எந்த ஊர் உங்களுக்கு இங்கு வந்ததற்கு, எந்த ஊர் உங்களுக்கு இங்கு வந்ததற்கு, அந்தரி வரும் வடக்கே வாசல் வாரகையே தேசம் வடக்கே வாசல் வாரகையே தேசம் அண்ணன் அண்ணன் வசிக்கக்கூடிய இடத்துல நீ இருக்கிறாய், அங்க பஞ்சம் வந்து விட்டது. அடாடாடாடா. சரி சரி, உனக்காக இந்த கிழவனுக்காக இல்லைனாலும் உனக்காக, நீ சின்ன பொண்ணு இல்லையா, நீ இந்த வயசுல இப்படிலாம் ஒரு மாதிரி ஆயிடக்கூடாது. ஆகையினால உன் புருஷன் உயிரை நான் எழுப்பி தரேன், சரியா? புருஷன் பிழைக்க செய்வேன், போன பிராண வரம் செய்வேன். புருஷன் பிழைக்க ஏனம்மா, எனக்கு இருப்பதே ஒரே ஒரு புருஷன் தான். அவரே எழுப்பி நீங்களே வச்சுக்காம என்கிட்டயே திருப்பி கொடுத்து. இல்லம்மா, உன் புருஷனை உன்கிட்டயே ஒப்படைச்சிடணும், சரியா? பாவம் பாவம், இப்படி ஒரு நிலைமை அந்த பொண்ணுக்கு. கிழவனா தானே இருக்காரு, போய் சேருதுன்னு விட்டு போட்டு போக வேண்டியதானே. இந்த காலை கட்டு. என்னம்மா உயிர் வைக்கிற கால் கட்டு பண்ணுமா? காலை கட்டு. என்னது கட்டிய கட்டுக்கெல்லாம் பட்டுப்பட்டுன்னு தெரிக்குது. என்னம்மா பண்றது? ஏய், இது சரிப்படாது. கட்டிய கட்டுக்கெல்லாம் பட்டுப்பட்டுன்னு தெரிக்குதுன்னா இதுல ஏதோ சூசகம் இருக்கு. வண்டி கடிக்கவில்லை அடி, வண்டு கடிக்கவில்லை அடி, வண்டி கடிக்கவில்லை அடி, இவனை வண்டி கடிக்கவில்லை அடி, வண்டு கடிக்கவில்லை அடி, இவனை வண்டு கடிக்கவில்லை அடி, வண்டி கடிக்கவில்லை அடி, இவனை வண்டி கடிக்கவில்லை அடி. பொய்யா? பஞ்சகமயங்க தந்திர மனித கடவுளே. என்னம்மா? இவனை வண்டு கடிக்கல, இந்த கிழவை வேணா வண்ட கடிப்பானே, இந்த கிழவன் வண்டு இப்ப கடிக்க. என்ன பண்றது? இதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு, ஆ. பாத்துக்கலாம். ஆ. இந்த சரப்புளியால இணைச்சு விட்டு போறேன், ஆ. இத வந்து பக்கத்துல இருந்து வாங்கிட்டு வந்துரு. பக்கத்துல இருந்து வாங்கிட்டு வரதா? இந்த ஆளு எப்ப எந்திரிப்பாரு? எந்திரிச்சிருவாரு. ஆ. என்ன அம்மா இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க? ஏ கிழட்டு பயல, ஏ கிழட்டு புண்ணாக்கு, அட கிழட்டு பண்டாரம், அட கிழட்டு கூமுட்டை. எந்திரியா. என்ன அந்த அம்மா கடிக்கலங்கிறாங்க, இவரு படுத்து கிடக்குறாரு. என்ன பண்றது? ஒளிஞ்சிருந்து பாப்போம்.
சரப்பளியை எடுத்துடலான்னு பார்த்தேன். ஒளிஞ்சு இருந்து பார்க்கலாம் பார்த்தா ஆளையே காணோம். ஆளையே காணமா. நானும் அப்படியே புலம்பிட்டு வந்து சரப்புளி வாங்கி கொண்டு சுருக்கினில் வாடி அப்படின்னு புலம்பிட்டு வரலான்னு பார்த்தேன். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன ஆச்சு? அதுதானே எல்லாம் உதிர்ந்து கிடக்கு வேற இங்க. எப்படியா? என்னமோ நடந்திருக்கு. ஏதோ நடந்திருக்கு. சரி, எதுவா இருந்தாலும் பார்க்கலாம் வா. அர்ஜுனா, அவளை பார்த்து விட்டாயல்லவா? பார்த்தாயா? வா வா, உடனடியாக சென்று பவளத்தை போலாம் போலாம் இரு. பார்த்தாயா? இப்படி ஒரு பேரழகி எங்காவது நீ பார்த்திருக்கிறாயா? பார்த்தேன். நானும் எத்தனையோ பெண்களை பார்த்தேன். சரி, பார்த்திருக்கிறாய். பார்த்தது இல்லைதான், அதற்காக இப்ப என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? பார்ப்பதற்கு முன்பு எனக்கு எதுவுமே தோணவில்லை. பிறகு ஆனால் பார்த்த முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஏண்டா டேய், நீ திருந்த போவதே இல்லை. வந்த இடத்திலெல்லாம் திருமணம் என்றால் என்ன செய்யணும்? கல்யாணம் பண்றது தவறா? கல்யாணம் செய்வதுதான் தவறு என்கிறேன். வந்த வேலை கல்யாணம் பண்ணாம இருக்கிறதா தவறு. வந்த வேலை என்னவென்பதை மறந்து விட்டாய் பார்த்தாயா? கண்ணா, உனக்கு ஒரு யோசனை சொல்றேன். கொண்டுட்டு போயிருவோம். பவளம் தானே? பவளம் தான். உனக்கு ஒரு யோசனை சொல்றேன். என்ன யோசனை? பவளக்காடி யாருக்கு சொந்தமானதுன்னா அந்த பொண்ணுக்கு. ஆம். இப்ப அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணு மசக்காளி தான். அந்த பொண்ணு எனக்கு சொந்தமாயிரும். சரி, அப்ப பவளக்காடும் சொந்தமாயிரும், பவளம் சொந்தமாயிரும், பவளக்கொடியும் சொந்தமாயிரும். உன்னுடைய யோசனை எல்லாம் சரியாக தான் இருக்கிறது. கல்யாணம் செய்து வையுமே கண்ணவே, கல்யாணம் செய்து வையுமே. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாய். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் கேள். நீ கல்யாணம் பண்ணி வைக்கல, என்னோடு வந்தது இருக்கிற அது என்னுடைய மிகப்பெரிய தவறு. நீ என்னமோ செய்து விட்டு போ. நான் இப்பொழுதே உடனடியாக கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா அப்புறம் அந்த இடத்துல என்ன பண்ண போறேன்? அப்படியே குறவலே உன் பிராணன் போனா அதில் எனக்கு என்ன? செத்தே போயிருவேன். என்ன வேண்டுமானாலும் செய், நான் சென்று வருகிறேன். அண்ணா செத்து போயிருங்க அண்ணா. தாராளமாக செய், நான் வேண்டாம் என்று சொல்லவே இல்லை. மற்ற மாதிரி நான் நடிக்க மாட்டேன். நடிக்க நீ என்னவென்றும் செய்ய என்கிறேன். எனக்கு நடிக்க தெரியாது. ஆமாமா, செத்து போயிருங்க எனக்கு தெரியும். ஆனா எனக்கு என்ன பிரச்சனை? அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் செத்து போனேன்னா உனக்கு தான் ரொம்ப பாதிப்பு. ஏன் எனக்கு என்ன பாதிப்பு? தங்கச்சி இருக்கே, அந்த பிள்ளை பேர் சுபத்ரா. அதுதான். நான் இறந்து போயிட்டேன்னா அந்த பிள்ளை வந்து விதவையாகி வெள்ளப்புடவை உடுத்தி மூளையில முக்காடு போட்டு பெண்ணை கொடுத்தாயோ கண்ணை கொடுத்தாயோ என்ற பழமொழி சரியாகத்தான் போய்விட்டது. என்ன சொல்றேன்? வேறு வழி இல்லை. உனக்காக இல்லை என்றாலும் என் தங்கை சுபத்திரைக்காக செய்தாக வேண்டி இருக்கிறது. நான் இப்பொழுது உன்னை ஒரு அன்னப்பறவையாக்கி நான் ஒரு வேடுவனாக சென்று ஆமா அந்த பிள்ளைக்கு அன்னப்பறவைனா ரொம்ப அவளிடத்திலே நான் ஒப்படைத்து விடுகிறேன். அதற்கு அடுத்தார் போல் சமயோஜிதம் பார்த்து நடந்து கொள். சரியா? அன்னப்பறவையா இருந்தா அப்படியே நான் அர்ஜுன் நான் மாறிடுறேன். அதுதான் அந்த இடத்தில் சென்று நடந்து கொள். அன்னமாங்கலையோ ஐயா, அன்னமாங்கலையோ, அன்னமாங்கலையோ, அன்னமாங்கலையோ. சோறு திங்கும் பால் குடிக்கும் சோப்பு போட்டு மேல் குடிக்கும். ஒரு நீங்க பால் கடிக்க, சோறு திங்கும் பால் குடிக்கும் சோப்பு போட்டு மேல் குடிக்கும். சொந்தமாக வளர்த்தது என் தங்கச்சி, சொந்தமாக வளர்த்தது என் தங்கச்சி. அண்ணே அண்ணே அண்ணே, என்னை உங்க தங்கச்சியா நினைச்சுக்கங்க. அண்ணனா? ம். என்னவா அப்படி சொல்லிட்டேன்? எப்படின்னு? நான் அது விற்கிறதா இல்லை. உங்க தங்கச்சியா நினைச்சு நல்ல மனுஷனா தெரியுறீங்க. என்னை உங்க தங்கையா நினைச்சு ஒரே ஒரு நாளைக்கு மட்டும். நல்ல மனுஷன் சொன்னேன். எங்கே போகிற? அங்கே போறியா? போட்டேன்னு சொல்ல. அடிக்க கூடாதியா, பாவம் தானே அண்ணன் படிச்சு. சரி, நான் அதை விற்கிறதா நினைக்கல. நிறைய தருவாங்க அம்மா. என்னை அண்ணேன்னு கூப்பிட்டுட்டேன். ஆமா, நான் உனக்கு கொடுக்குறேன். ம். ஆனால் ஒன்று, என்ன? இன்னைக்கு ஒரு இரவு உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போவேன். சரி நாளைக்கு காலையிலேருந்து வாங்கிக்கிடுவேன். சரி, அதுக்கு பொருள் என்ன வேணும்? எடைக்கு எடை ஆ, பொண்ணு கொடுக்கணும். ஏற்கனவே ஒரு பொண்ணு கொடுத்து எடை அது அப்புறம் எதுக்கு என்ன போய் பொண்ணு கொடுத்து? எடைக்கு எடை பொண்ணு கொடுக்கணும். இடையில கொஞ்சம் குறைஞ்சது குறைஞ்சி இவன் தொடக்கறி அறுத்துக்கிருவேன். எதுக்கு ஏன் தொடக்கறி? உனக்கு எது வசதி அதை செய்யணே. கொடுண்ணே, கொடுங்கண்ணே. அம்மா வாங்கி கொண்டு நீ அந்த சுவர்ண கூண்டில் அடைச்சி வை. சுவர்ண கூண்டு. அண்ணே, அம்மா அப்புறம் போயிட்டு வாடா, போயிட்டு வாடா. அர்ஜுனா, உனக்காக நான் எத்தனை வேடங்கள் தான் மாறுவது. உன்னை கூட்டில் அடைத்து விட்டேன். நீ எப்பொழுது நினைக்கிறாயோ உன் சுயரவும் உனக்கு தோன்றும்.
நேரமாகிவிட்டது, உறக்கம் வருகிறது, மஞ்சத்திற்கு செல்வோம். ஆஹா, எவ்வளவு அழகா இருக்கிறாள். எத்தனை பெண்களை பார்த்திருக்கிறேன், அத்தனையும் இவளை போல் ஒரு அழகு யாரையுமே பார்த்தது கிடையாது. நித்தரில் இருக்கிறாள். நல்ல வேலை கத்தி இல்லை. இவளும் ஒருவேளை கத்தி வைத்திருப்பாளோ என்று பயந்து கொண்டிருந்தேன். ஒருவேளை மறைத்து வைத்திருக்கிறார்களா? அவளை எழுப்பி பார்ப்போம். நித்தரில் இருக்கிறாள். மஞ்சத்தை அசைப்போம். இந்த அர்த்த ஜாமத்தில் இந்த இடத்தில் உனக்கு என்ன வேலை? இரவில் வந்த திருடா நீ யாவன முறையடா, இரவில் வந்த திருடா நீ யாவன முறையடா, இரவில் வந்த திருடா நீ யாவன முறையடா. யானி ஏதிது கோபமதாயுரையாடுகிறாய் பரிதாமரியே என்னக்கோ ஏதிது கோபமதாய். யானி இந்த அர்த்த ஜாமத்தில் என்ன வேலை? நான் தான் அர்ஜுனன். என்னது அர்ஜுனன்? நானே அர்ஜுனன், நானே அர்ஜுனன், நானே கண்ணன் வைத்துடன், நானே அர்ஜுனன், நானே அர்ஜுனன். என்னால நம்பவே முடியாது. நீங்கள் தான் அவர் என்றால் உங்களோடு ஒட்டியே இருப்பாரே, பின்தொடர்ந்து கொண்டு உங்களோடு உறவாடி கொண்டே இருப்பாரு. அவரு எவரு? அவரு கண்ணன் தான். அவர் எங்க இருக்கிறார்? ஆனால் அழைத்திடும், ஆனால் அழைத்திடும் சந்தேகம் கொள்ள வேண்டாம் அண்ணா. இவன் தான் அர்ஜுனன். விரும்பிட்டோம். எவ்வளவோ எனக்காக இல்லவோ எத்தனையோ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இல்ல ஆமா சரி இருக்கட்டும், நான் ஒரு உபாயம் சொல்றேன். நீ என்ன உபாயம் சொன்னாலும் சரி, கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவ்வளவுதானே. அண்ணா உபாயம் தாங்கள் எனக்கு சொல்லுங்கள். அவருக்கு சொல்ல வேண்டாம், எனக்கு தான் பயமாக இருக்கிறது. என் தாய் தந்தையரிடம் திருமணமே வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன் தந்தை மிகச் சிறந்த சிவபக்தர். ஆகையினாலே நீ நுட்பத்தில் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய கனவிலே உமையம்பிகையோடு சிவபெருமான் வந்து அங்கே மேற்கு குற்றத்திலே தங்கியிருக்கும் ஒருவரில் உன் மனதிற்கு பிடித்த மணவாளனை திருமணம் செய்து கொள் என்று சொல்லி மறைந்ததாக உன் தந்தை இடத்துல சொல்லிவிடு. கட்டாயம் அவர் ஏற்றுக்கொள்வார். ஆகட்டும். கல்யாணம் பண்ணலாமா? மாலை இருக்கா கோயில்ல? ரெண்டு மாலை எடுத்துருவாங்க. மணமாலையும் மஞ்சளும் சூடி ஒரு கோலத்தில் நீ வரும் நேரம் கட்டு மேடம். சூடி ஒரு கோலத்தில் நீ வரும் நேரம் மணமாலை சூடி ஒரு கோலத்தில் நீ வரும் நேரம் கைகளுக்கு
கருப்பு கைகளுக்கு வைரத்தில் செய்த காப்பு போட வேண்டும் நாம் காண வேண்டும் யாரால் இங்கே கச்சேரி வைக்க வேண்டும் செல்வவள ஓராண்டு போன பின்பு உன் பிள்ளை ஓடி வந்து தாய்மாமன் தோழி என்று ஒன்னும் கொள்ளாடும் என்று ஏதேதோ காட்டி வந்து கண்டுக்குள் ஓடுதம்மா ஆனந்த விண்ணொன்று நெஞ்சுக்குள் ஆடுதம்மா குங்குமத்தை சிறிதேவா தங்கம் தந்த தமிழேவா குங்குமத்து சினிலேவா தங்கம் தந்த தமிழேவா அமுதும் தேனும் எதற்கு நீ அருகில் இருக்கையிலே எனக்கு அமுதும் தேனும் எதற்கு நீ அருகில் இருக்கையிலே எனக்கு அமுதும் தேனும் எதற்கு அருளி தரும் குளிரே அதுவும் சுடுநீராகும் நமக்கு அதுவும் சுடுநீராகும் நமக்கு அமுதும் தேனும் இதற்கு நிலவில் தமிழ் மொழி
நாடு தெளிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும். நாடு தெளிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும். ஊர் தெளிக்க வேண்டும், ஞானத்துக்கு உறங்க வாழ வேண்டும். சட்டி பெருக வேண்டும், பால் பானை பொங்க வேண்டும். சட்டி பெருக வேண்டும், பால் பானை பொங்க வேண்டும். முத்து பெருக வேண்டும், ஞான தங்கமே உறங்க வாழ வேண்டும். தங்கமே கூறுத்தேன் தனிமேல் வாழ்க குக்குடன் வாழ்க வைப்பேன். ஏரிடம் மஞ்சள் வாழ்க யானை நன் நனங்கு வாழ்க ஆதியாவழி வாழ்க வாழ்க சீரடியாரில் வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம். செந்தமிழே பழைய பாரதமே பழைய செந்தமிழே பழைய பாரதமே வாழ்க